அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேரர். அவர் பேருனால என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேரர். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுவில் போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூமாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார். சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு, மூணு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காரு. ராகுக்கு இதில் ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நாளும் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலி ஆகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வா தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரு கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லட்சுமியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புகாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்துழைக்கிறான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு, இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்த்து நம்மளை அரவரைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட், சேஞ்சஸ் நமக்கு வரும். வெறும்னு உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார். வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு.
அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அணுவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாரையும் கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. சிம்மத்தில் இருக்கிற ஒரு அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகு கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் மீனகுரு மீனத்திலிருந்து ராசி பொருந்தம் பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி அப்படின்னா உடனே பயப்பட வேண்டாம். குரு பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ மாதிரிலாம் இல்லது. இருக்கிற கிரகங்களை ஒருநிலைப்படுத்தி சரிப்படுத்தி மண்டலில் தட்டுட்டு தூக்கி விட்டு இதுதான் உனக்கு கொடுத்து வேலை, நீ எதையோ பண்ணுறன்னு சொல்லிட்டு திருப்பி விடக்கூடியது தான் அவங்க சேனலைஸ் பண்ணுறது தான் அவங்க வேலை. அடேங்கப்பா! ஏன்னா அவன் கெட்டவன் நல்லவன், அவன் சாமர்த்தியசாலவன் ஏமாத்துறவன் அப்படிலாம் கிடையாது. படைச்சாச்சுன்னா மனுஷன்தான். அவன் குணங்களால் வேறப்படுறான், குணங்களால் வேறப்படுறான். இதுக்கு சாமர்த்தியம் இல்லை, அது சாமர்த்தியம் இருக்குது, அவ்வளோதான். சாது அது அசாது. அவன் புத்திசாலி, நம்ம புத்தி மட்டம், இப்படிலாம் இருக்குது. அதனால் வந்து வாழ்க்கையில் கோட்டை விட்டான்றதுக்காக வந்து வாழ்க்கையில் வந்து நேர்மை இல்லைன்னு அவன் நீ நினைக்கிறதோ அவன் பிரகாரம் இல்லை. அவன் எது நேர்மை நினைக்கிறனோ அதான் நேர்மை. சுற்றி போய் மெதுவாக தட்டுறது உடைய மாட்டேன்னு சொன்னால் அது நேர்மை இல்லை. நன்னா தொட்டால் உடையணும், அது நேர்மை. இப்படி ஒன்று வச்சுருக்கான் இல்லை. துஷ்டர்களாக தான் இருக்கணும், மாறக்கூடாது. எப்படி போகிற அவங்க கணக்கு பாருங்கள், மாறக்கூடாது, அந்த ஸ்டெம்போடு இருக்கணும். அதே மாதிரி அது இதுக்கு சொல்கிறேன்னு கேட்டோன்னா, இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு ரெண்டாவது மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஜங்ஷன் உபயராசி இல்லை. புதனும் உபயராசி, இதுவும் உபயராசி. உபயராசிகாரர்களுக்கு வந்து பேரே உபயம் பேர். பயம், பயம், அபயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உபயம் அந்த ஜங்ஷனில் வரும்போது அந்த வீடு இல்லை, இந்த வீடு இல்லை, இங்கேன்னா அங்கேன்னா இங்கே, எங்கே வேணா இருப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருக்குது அந்த நாடு. இந்த நாடு அதிகமாக லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது ஒன்று சந்தோஷம் திடீர்னு உயர்ந்து போய் டப்புனுக்கு இறங்கிடும். இவ்வளோதானா இது லைஃபு, இதுதான் சந்தோஷமா அப்படின்னு ஒரு நிலைமை வந்துடும். திருப்தி இல்லை, திருப்தி அடைஞ்சால் கூட அடுத்த நிமிஷம் திருப்தி, அவ்வளோதான், இதுக்கு போய் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு தோணிடும். பிரச்சனை உடனே தூக்கும்போது ஐயோ அதில் மைண்டு போய் இத்தனை அனுபவிச்சு காலப்படும்.
இது தத்துவம் இல்லை, இதான் அமைப்பு வாழ்க்கையில். அது எந்த ரூபத்துலையும் எப்படி வேணால் எந்த மாதிரி அமைப்பிலும் வரலாம். அதை நீ சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றார் பகவான். இது என்னடா அது, நிம்மதியாக லைஃப்பில் தட்டின்னு போயிடலாம், கடைசி வரைக்கும் போகலான்னா வாழ விட மாட்டேன்றான். அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பயங்கரமாக விருத்தி ஆகும். இந்த விஷயத்தில் எப்படி வியாபாரம், அதுதான் வியாபாரம். நுழைப்பில் பல விஷயங்கள் வியாபாரம் என்ன இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவனுக்கு ஒன்று வியாபாரியாக இருக்கணும், இல்லை வியாபாரிகிட்ட ஒர்க் பண்ணணும், இல்லை நீயே ஜாயின்மெண்ட்ஸில் பண்ணணும், இல்லை மற்றவனுக்காக வியாபாரம் பண்ணணும், இப்படி ஏதோ ஒரு கமிஷன் வாங்கணும். இப்படி ஏதோ விஷயத்தில் சர்வீஸ் ஓரியன்டேஷன் தான் அந்த கன்னி. தொழில் முனைவோர், தொழில் பிரமாதமாக இருக்கும். ஒரு மாறுதல் லைஃப்பில் வரணுன்னா ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். வாழ்க்கையில் இப்படியே உட்காந்து நடக்காது. மூட்டு வழியை பார்த்துட்டு முழக்க மண்டுக்கு போட்டு பயிர் ஒன்று வளையல, ஒன்று தண்ணி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படி டீ சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்து. இப்போ அந்த மாதிரி நிலையில இல்லை, வெண்டை கழிட்டு வரும். இப்போல்லாம் சர்ப பயிற்சினால் உங்களுக்கு அனுகூலம்னா, சர்பத்தினுடைய 6ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கார், கன்னிக்கு 6ஆம் வீட்டில். அதே கன்னியினுடைய 12ஆம் வீட்டில் கேது உட்காந்துருப்பார். கன்னிக்கு 12ஆம் வீட்டில் கேது உட்காரலாம், ராகு உட்காரக்கூடாது. இப்படி இருக்கு. ஏன்னா கேது உட்கார்ந்தத்துலே எல்லா வேலையும் முடிப்பார். ராகு வெளியில் போயிட்டு குழப்பி விட்டுருவார், பாழாக்கிடுவார். இதுக்கு தேவையில்லை, கண்ணு முன்னாடி இருக்கான்ல. அதனால் அந்த விஷயத்தில் பொறுத்தவரை கன்னி புதன் அவருக்கு வேண்டியவன் தான் இவர். அவருக்கு வேண்டிய முக்கியமான ஆள். எங்கெங்கே சோர்ஸஸ் உண்டாக்கணும், எங்கெங்கே சோர்ஸை பிடுங்கணும், எங்கெங்கே எதிர்பார்ப்பு நம்ம கை நீட்டு நம்ம எதிர்பார்க்கணும், இதெல்லாம் அவர் பார்த்துப்பார். தனக்கிட்ட எதிர்பார்க்கணுன்றதுக்காக வேண்டி அங்கே அந்த தகுந்த மாதிரி ஒரு புராணம் பண்ணிட்டார்னா, இதை நீ கொடுத்தா தான் உண்டு, வழி இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படி சொல்லி வருவான். அதே சமயத்தில் அவன் தயவு நமக்கு வேணுமா, வேணவே வேண்டாம். அவன் தயவு எப்போ வேணும், எங்கிட்டேருந்து வாங்குற அளவுக்கு வழியை உண்டாக்கிட்டு தான் பண்ணிக்க முடியும், அனுபவிக்க முடியும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் மெத்தடு. ஏன்னா நிற்கிற நட்சத்திரம் பார்த்தோன்னா உத்தரம், அஸ்தம், சித்திரை. உத்தரம் சூரியன், அஸ்தம் சந்திரன், அப்புறம் சித்திரை செவ்வாய். இந்த 3 தான் கையில் அங்கே இருக்குது. 3 பேர் ராஜகிரகங்கள் பாரு. அதனால் கவலைப்படவே இல்லை. சூரியன் அடிக்கடி ராகுக்கு இதை பிடுங்கி அந்த கரெக்டாக பண்ண முடியாதபடி பிளாக் பண்ணுறத உடனே தடுத்து தாட்டுவார் புதனும் சுக்கிரனும். மிதுனத்தில் ஆரம்பிச்சுது, அங்கேருந்து கடகம் பயிற்சி, கடகத்தில் வந்து அதிசாரத்தில் பெயருது, அப்புறம் மறுபடியும் திருப்பி அதிசாரத்தில் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அங்கே வருது. அப்புறம் உடனே மறுபடியும் பராப வருஷத்தில் மறுபடியும் அந்த குரு பயிற்சி வந்து கடகத்துக்கு ஒரு வழியாக வந்துட்டு, அப்புறம் அதிசாரத்தில் மட்டும் சிம்மத்துக்கு போயிட்டு உடனடி நல்ல காலம் ராகு கேது பயிற்சி ஆகிடுது பராப வருஷத்தில். ஐபிஎஸ்லேயே ஆகிடுது. இத்தனை கூத்து நடக்கும்போது அந்த ட்ரெண்ட் ஆஃப் சேஞ்சை வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அந்த கொஞ்ச நேரம் குரு காமிச்சிருந்தால் கூட போதும். முதல் விஸ்வாச வருஷத்தில் மேஜர் பீரியடு என்னென்னா குருவனுடைய பாரப்போ தோஷம் போயிட்டே இருக்குது. முக்கியமாக சனிக்கும் செவ்வாய்க்கும் போகிறது. அவங்க வச்சு தான் பண்ணோம் எல்லாமே. தோஷம் சரியாக போய்டுறது. நமக்கு வேண்டியது என்ன, அந்த பெனிஃபிட் நல்லா வந்தாச்சு. இந்த ஏன் செவ்வாய் இந்த கன்னிக்கு என்ன அவ்வளோ ஒஸ்தி, 8ஆம் வீட்டு அதிகாரி ஆச்சு, அவர் 3ஆம் வீட்டு அதிகாரி. 3 தான் முக்கியமானது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அவரை இல்லைன்னா நடக்காது. இல்லைன்னா ஒயரை பற்றி கனெக்ட் பண்ணி ஓட்டுறான் பாரு, சுவிட்சு ஆன் பண்ணுறான், அது மாதிரி நிலைமை ஆகிடும். அதனால் அவர் தான் மெயின். அந்த ரசனைகள் வாழ்க்கையில் வேணும்னா சன்னியாசி இல்லை, வாழ்க்கை போக பாக்கியம் அனுபவிக்கிறது தான் கன்னியினுடைய இது. சன்னியாசி தனுசு வீடு, சன்னியாசியுடைய முடிவு மீனம் வீடு. இது முக்கியமாக நல்லா தினமும் கன்னி நல்ல வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வீடு. யார் நமக்கு புண்ணியம், பணம், தனம், பொருள், அந்தஸ்து, மெட்டீரியல் பெனிஃபிட் எல்லாம் கொடுக்குறாங்களோ அது 2 பக்கத்தை பார்த்து சூரிய சந்திரன் வீடு. அதனால் இது அனுபவிக்கிறது. யார் நமக்கு வேலைக்காரனாக இருக்கணும்னா செவ்வாய் சனி வேலைக்காரனாக இருக்குது. இப்படி தான் வச்சுருக்காரு, சௌகரியமாக வச்சுருக்காரு பேராசிக்கு. அந்த புதன் சொல்லக்கூடிய அந்த அவரும் கூடயே வந்துருந்தனால கொஞ்சம் பாம்பு நடுவில் தலை தூக்கி நாசம் பண்ணும்போது
சத்தம் போடாமல் சிம்மத்தில் செவ்வாயை விட்டுட்டு தான் சுக்கிரன் வந்து கூடையே ஆடி பண்ணி கண்ணு மறுபடியும் சர்ப்பங்களை அடக்கி வாசிக்க சொல்கிறது. துலாத்துக்கு ஐப்பசி மாதத்தில் பார்த்தோன்னா விசுவாசு அவன் உட்காந்து துலாத்தில் உட்காந்து புதன் சூரியன் சுக்கராச்சாரியர் எல்லா செவ்வாயும் உட்காந்துருப்பான். வந்து அப்படி பார்க்குறது அவனுடைய பார்வை கண்ணை நொடுக்கிறது. எப்போதே 3, 6, 11 இந்த 3 இடத்துல போய் ராகுக்கு உட்காந்ததுன்னா நமக்காக தான் அவன். அவ்வளோதான். நம்ம 10 தப்பு பண்ணால் கூட அது சாதகமாக மாக்கி நம்ம நல்லதே கொடுத்துருவார். அதை புண்ணியத்தினுடைய விளைவாக ஆக்கி நம்ம நல்லதை கொடுத்துருவார். அதுதான் முக்கியம். அந்த ஐனசைன போகத்தில் இருக்கும் அந்த கேது ரத்தம் அப்போ தான் அது சும்மா இருக்கலாம்ல. நேர கண்ணியினுடைய 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ராகுவை பார்க்குறது, சனீஸ்வரன் பார்க்குறது எவ்வளோ இருக்குது. இங்கே செவ்வாயை வச்சு பார்க்குறது. கடகத்தில் இருக்கும்போது 8ஆம் மாதம் செவ்வாயை வச்சு பார்க்க வச்சுட்டு இங்கே வந்து சிம்மத்துலேருந்து பார்க்க. பார்வைகள் எதுக்கு வைக்கிறதுனா தொடர்புகளுக்காக வைக்கிறது. அது மெயின் சனி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதில் அதை கூடயே இவர் 2 பேர் இருக்கிறதுனால தப்பிச்சுது. வெறும் சனி செவ்வாய் பார்த்தோன்னு நாசமாக போடும். இந்த 2 பேரும் கூட இருக்கிறதுனால தப்பிச்சுது. வண்டியில் பெட்ரோலோ டீசலோ போட்டால் வண்டி ஓடுன்னா அதே பெட்ரோல் டீசல் பற்றிக்கிச்சுன்னா நாசமாக போடுமா இல்லையா? அது மாதிரி இதனுடைய கண்ட்ரோல் பேனலில் இருக்கிறதுனால நமக்கு வேண்டியது அந்த இது கன்னிராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீடும் 12ஆம் வீடும் ஃப்ரெஷ்ஷாக நன்னா பிரபாவமாகிடுறது. அதனுடைய அமைப்பு சுத்தமாக ஒர்க் பண்ணுறது, கவலையே இல்லை. சூரியன் மாச கிரகமாக இருந்தால் கூட அந்த யோகங்களை கொடுக்கறதுக்கு கேந்திரத்தில் வந்தால் தான் முடியும். இல்லை லக்னம் சொல்லக்கூடிய இருந்தால் தான் முடியும். சர்ப்பங்களோடு தான் வெறும் கிரகணத்தை தான் கொடுப்பான், கேந்திர யோகம் கொடுக்க மாட்டானே அப்படி வரும். அந்த அவங்களுக்கு அந்த சமயத்தில் யோகம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறத பாழாக்காமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு உண்டான அமைப்பு உடனடியாக புதனும் சுக்கிரனும் போய் காரியத்தை முடிச்சிடுறாங்க. கவலையே இல்லை. நமக்கு என்ன அதை பற்றி. அதில் சர்ப்பங்களுடைய ஆட்சியில் பார்க்கும்போது பாதி நேரம் மோடம்தான். நடுவில் கொஞ்சம் வெளியில் வரும் கிரகங்கள், மறுபடியும் வளைவு கொடுத்துட்டு அப்படியே உள்ளே உட்காச்சி இருக்கும். சிம்மத்தில் போட்டாச்சுன்னா அங்கே கும்பத்தில் போட்டது அப்படியே ஒரு கொடையங்கீழ் எல்லாம் இருக்கிற மாதிரி, சர்ப்ப கொடைங்கீழ் எல்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு யோகம் மின்னல் மாதிரி ஆபரண யோகம். இது வந்துட்டே இருக்கும். கவலையே பட தேவையில்லை. அதில் இத்தனை விஷயங்களையும் தன் கைக்குள்ளே வச்சுட்டு எப்படி தான் சர்ப்பங்கள் பண்ணுறதுன்னு பார்த்தான்னா அந்த பின்னணியில் புதனும் சுக்கிரனும் வெளிப்படையாக சர்வீஸ் ஓரியன்டேஷன் சனியும் செவ்வாயும் வெளிப்படையவே பண்ணுறது, பளிச்சுன்னு பண்ணுறது. அதனால் ஒரு குறையும் இல்லை சிம்மத்துக்கு. அந்த அமைப்பில் பார்க்கும்போது சிம்மத்தினுடைய பூர்வ புண்ணியாதியாக சனீஸ்வரர் தான் எல்லா காரியமும் பண்ணி விடுகிறார். சந்தோஷம். வீரியஸ்தானாதிபதி அந்த கண்ணினுடைய வீரியஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் ஒரு குறைவில்லை நல்லா பண்ணி கொடுக்குறார். அந்த மாதிரி ஒருவருடைய சுகஸ்தானாதிபதியாக சப்தமாதி குரு அவர் மெயின் நன்னாவே பண்ணுறார். அடுத்தது பிரகாரம் பார்த்தோன்னா அந்த பாக்யாதி சுக்கிரன் கூடையே இருந்து பண்ணுறாரு. 9, 10 உள்ள அந்த சுக்கிரனும் புதனும் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால தர்ம கர்மாதி யோகம் தொடர்ந்து கன்னிராசியில் கிடைக்கிறது. ஒரு நல்லது பண்ணணுன்னா நமக்கு சாதகமாக இருந்தால் தான் பண்ண முடியும். அது எதை பண்ணாலுமே கெட்டதாக பாழாக போயிருந்ததுன்னா அப்போ நல்லது பண்ணி நிர்பஜனம். ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணும்போது அவனுக்கு நன்னா இருந்தது தான். அது ஒரு பாதகமாக போச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாத போய்டுறதில்ல. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் தர்ம கர்மத்துக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கி அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் தன்னிறைவு அடைகிறது. குடும்பம்னா கல்யாணம், குடும்பம்னா விருத்திக்கு வரணும், குடும்பம்னா குழந்தை குட்டி, குடும்பம்னா நல்ல ஜீவனத்தை பெருக்கணும், சொத்து பத்து வாங்கணும், அம்மா அப்பா அரவணைச்சிக்கிற உற்றார்கள் நண்பர்கள் கூட இதெல்லாம் சந்தோஷமான ஒரு அமைப்பு வரணும்னா அதுதான் தர்ம கர்ம யோகன்னு பேர். அந்த கர்ம யோகத்தை கூட அருமையாக ஃபுல்லாக கொடுத்துட்டுருக்கனால இந்த ராகு கேது அடுத்த பேச்சு வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரீமில் யூனிஃபார்ம் பீஸ்ஃபுல் லைஃபு இவாளுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.